வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருவேப்பிலையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம்மள பல பேரும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் கருவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம சாப்பிட்றதே கிடையாது. அதை நம்ம எடுத்து வச்சிருவோம். ஆனால் நம்ம இனிமேல் அது மாதிரி பண்ணக்கூடாது. கருவேப்பிலையில் நிறைய உயிர் சத்தும் சுண்ணாம்பு சத்தும் இருக்கிறதால நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருக்கக்கூடிய கருவேப்பிலையை அதோட நம்ம சாப்பாடோட சேர்த்து மென்று விழுங்கி சாப்பிட்றது நல்லது. ஏன்னா இந்த கருவேப்பிலை நமக்கு பல வியாதிகளை தீர்க்கக்கூடிய நுண்ணூட்ட சத்துக்களை ஏராளமாக கொண்டிருக்கு. கருவேப்பிலை உடலுக்கு பலம் உண்டாக்கக்கூடியது, பசியை தூண்டக்கூடிய சக்தி வாய்ந்தது, மூளை வளர்ச்சியெல்லாம் அதிகரிக்கும். ஸோ இந்த நன்மைகளோடு சேர்த்து கருவேப்பிலை நம்ம எதுக்காக சாப்பிடணும், கருவேப்பிலையினுடைய சிறப்பு மருத்துவ நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமான சக்தி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம். பலருக்கும் தாங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை சரியாக செரிமானம் செய்ய முடியாத நிலை இருக்கும். இப்படிப்பட்டவங்கெல்லாம் கருவேப்பிலை சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அதிகம் சாப்பிட்டாங்க அப்படின்னா வயிறு, குடல் போன்றவை நல்லா சுத்தமாக ஆரம்பிக்கும். செரிமானமின்மை மற்றும் குடல் சம்பந்தமான பல்வேறு நோய்கள் நீங்க பெறுவீங்க. அதனால செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கு சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று பொறுமல், வாயு பிரச்சனை, வயிற்று உப்புசம், இது மாதிரி பல பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கருவேப்பிலை உறுதுணையாக இருக்கும். புற்றுநோயை எதிர்த்து போராடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம். கருவேப்பிலை மிகவும் சக்தி வாய்ந்த வேதிப்பொருட்களை தனக்குள்ள கொண்டிருக்கு. இது நம்மளுடைய உடலுக்கு மேலே பயன்படுத்தணும் அப்படின்னாலும், அதாவது சருமத்தில் அரைத்து பூசணும் அப்படின்னாலும், நம்மளுடைய உணவுகளை தொடர்ந்து கருவேப்பிலையை நம்ம சேர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னாலும் தோல், வயிறு சம்பந்தமான புற்றுநோய்கள் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் வெகுவாக குறையும். இப்போ கருவேப்பிலை நம்ம அடிக்கடி உணவுகளை சேர்த்து சாப்பிட்டுட்டே இருக்கோம் அப்படின்னா உடல் உறுப்புகளில் எந்த விதமான புற்றுநோய்களுமே ஏற்படாமல் தடுத்துக்கொள்ளலாம். சருமத்தில் ஏற்படக்கூடிய இந்த ஸ்கின் கேன்சர்ஸ், தோல் புற்றுநோய்களையும், உடல் உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலால் ஏற்படக்கூடிய புற்றுநோய்களையும் வராமல் தடுப்பதற்கும், அந்த புற்றுநோய்களை குணப்படுத்துவதற்கும், பரவாமல் தடுக்கிறதுக்கும் கருவேப்பிலை உறுதுணையாக இருக்கும். சொரியாசிஸ் நோய் வராமல் தடுக்கிறதுக்கு, வந்திருக்கக்கூடிய சொரியாசிஸ் நோயை குணப்படுத்துவதற்கு கருவேப்பிலை பயன்படுத்தலாம். தோலில் இருக்கக்கூடிய செல்களில் ஏற்படக்கூடிய வேதியியல் மாற்றங்களாலும் பரம்பரை காரணத்தாலும் சிலருக்கு சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கின் டிசீஸ், தோல் சம்பந்தமான நோய் ஏற்படுது. இந்த குறைபாட்டை குறைக்கிறதுல கடுகு எண்ணெய் சிறப்பாக செயல்படும். உணவுல சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய கருவேப்பிலை நல்லா மென்று சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கூட தோல் சம்பந்தமான வியாதிகள் எளிதில் நம்மளை அணுகாது. அணுகி இருக்கக்கூடிய தோல் சம்பந்தமான வியாதிகள் எதுவாக இருந்தாலும், அது சொரியாசிஸ் மட்டும் கிடையாது, மற்ற எந்த ஸ்கின் டிசீஸ் ஆக இருந்தாலும் அதை கியூர் பண்ணக்கூடிய ஆற்றல் நம்ம சாப்பிடக்கூடிய கருவேப்பிலை இருக்கிறதால தொடர்ந்து கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளும் போது தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே நம்மளை அணுகாது. தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நம்மள பல பேர்த்திட்டையும் போயிட்டு கருவேப்பிலையோட ஏதாவது ஒரு மருத்துவ நன்மைகளை சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் கருவேப்பிலை சாப்பிட்டா முடி கருகரு என்று அடர்த்தியாக வளரும்னு சொல்லுவோம். அது உண்மைதான் மக்களே. தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறது அவசியம். ஸோ இன்றைய காலத்தில் பலருக்கும் தலையில் ஆனால் பொடுகு தொல்லை இருக்குது, பேன் தொல்லைகள் இருக்குது, இளம் வயசுலேயே முடி நரைத்து விடுவது போன்ற இளநரை பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு கருவேப்பிலை நம்ம அன்றாடம் நம்மளுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிடணும். பக்குவமான அளவுகளில் கருவேப்பிலை சமையல் செஞ்சு சாப்பிடலாம், அல்லது பச்சையாகவும் எடுத்துக்கணும். முறையாக கருவேப்பிலை சாப்பிட்டுட்டே இருக்கும் தொடர்ந்து அப்படின்னா தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கும். கருவேப்பிலை ஊற வைத்து தேங்காய் எண்ணெயை பார்த்தோம்னா அதில் நீங்கள் சேர்த்து தலைக்கு தடவி வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கும். அதாவது உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டாலும் தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கும். அதே தலையில் நீங்கள் அரைத்த தேங்காய் எண்ணெயோட சேர்த்து பயன்படுத்துனீங்க அப்படின்னாலும் தலைமுடி உங்களுக்கு அடர்த்தியாக கருகரு என்று வளர ஆரம்பிக்கும். இரத்த சோகை நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுப்பதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம். உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தில் இரத்த வெள்ளையணுக்கள் மற்றும் இரத்த சிகப்பணுக்கள் இது இரண்டினுடைய அளவும் கரெக்டாக இருக்கணும். ஸோ லெவல் கரெக்டாக இருக்கணும். ரெட் பிளட் செல்ஸாக இருந்தாலும் ஒயிட் பிளட் செல்ஸாக இருந்தாலும். இதில் ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சிருச்சு அப்படின்னா ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டும் குறையும். இதனால நமக்கு மயக்கம் ஏற்படும், குறிப்பாக தலை சுற்றல் ஏற்படும், வயிற்று வலி ஏற்படும். அதுக்கப்புறம் நம்மளுடைய கைகள் இருக்கக்கூடிய நகங்களில் கீறல் போன்ற அமைப்பு ஏற்படும். எப்போதுமே நம்மளுடைய உடல் சோர்வாக இருக்கும். ஒரு வேலை நம்மளால மிக சிறப்பாக செய்ய முடியாத நிலை ஏற்படும். ஸோ இது எல்லாமே அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகைக்கான அறிகுறிகள். இந்த நோய்களை குணப்படுத்தணும் அப்படின்னா இரும்பு சத்து நமக்கு வேணும். ஸோ இரும்பு சத்து குறைபாடுல தான் இந்த நோய் ஏற்படுது. அதனால கருவேப்பிலை எடுத்துக்கிட்டோம்னா கருவேப்பிலை இரும்பு சத்து இருக்கு. இது நமக்கு ரெட் பிளட் செல்ஸ் எண்ணிக்கையை நமக்கு கரெக்டாக வைக்கும். ஸோ அதோட லெவல் நமக்கு ரத்தத்தில் கரெக்டாக இருக்கும். அதனால ஹீமோகுளோபினுடைய கவுண்டிங்கும் கரெக்டான லெவலில் இருக்கிறதால நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்குமே ஹீமோகுளோபின் ஆக்சிஜனை கடத்து சென்று நம்மை சுறுசுறுப்பாக ஆக்கிடும். அப்போ ரத்த சோகையில் நமக்கு கியூர் ஆகிறதுக்கு கருவேப்பிலை உறுதுணையாக இருக்கும். விஷக்கடி தீர்வதற்கு முதலுதவியாக கருவேப்பிலையை பயன்படுத்தலாம். நமது வீட்டிலும் அல்லது நமது வீட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய தோட்டங்கள், புதர்கள் இங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தேல், அதாவது பூச்சி போட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. தேல், பூரான், தேனி,
விஷவண்டுகள் இந்த மாதிரி அதிகம் இருக்கும். இதனால் நமக்கு கடிப்பட்டுச்சு அப்படின்னா அந்த விஷம் வந்து நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் பாய்ச்சப்படும் போது மயக்கம் ஏற்படும். அரிதிலும் அரிதாக ஒரு சில பேருக்கு அது வந்து உயிரையை பாதிக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போயிடலாம். அப்போ நமக்கு விஷம் வந்து இருக்கு அப்படின்னா அவட்ட இந்த மாதிரி இப்போ தேல், பூரான், தேனி, விஷ வண்டுக்கள் வந்து கடிப்பட்டுச்சு அப்படின்னா அந்த கடிப்பட்ட நபர்கள் ரத்தத்தில் வந்து அந்த நச்சு வந்து கலந்து அலர்ஜியை ஏற்படுத்தலாம். அப்போ இதுக்கு உடனடியாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கருவேப்பிலை இலைகளை வந்து மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த விஷம் வந்து முறிய ஆரம்பிக்கும். ஓரளவு வந்து முறியும், பரவாமல் நம்ம வந்து தடுக்கலாம். அதை நச்சு முறியக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக இந்த கருவேப்பிலை இருக்குது. உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மருத்துவமனைக்கு சென்றிடும். ஸோ ஓரளவு அந்த நச்சுக்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை, முறிக்கக்கூடிய தன்மை, உடலில் பரவாமல் தடுக்கக்கூடிய தன்மை தான் கருவேப்பிலைக்கு இருக்குது. பூரணமாக குணப்படுத்தாது. அதனால் உடனே நம்ம வந்து அந்த கருவேப்பிலையை வந்து எடுத்துக்கொண்ட உடனே மருத்துவமனைக்கு வந்து சென்று விடுவது நல்லது. நீரிழிவு நோய் தீர்ந்து விடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம். சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் கருவேப்பிலை வந்து எடுத்துக்கணும். நீரிழிவு ஏற்படக்கூடிய அந்த சர்க்கரை வியாதி சிறந்த மருந்தாக கருவேப்பிலை இருக்கு. இது கசப்புத்தன்மை அதிகம் கொண்டிருக்கிறதால கருவேப்பிலை சாப்பிட்டவுடன் சீக்கிரத்திலேயே செயல்புரிந்து ரத்தத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள கொண்டு வரும். அதாவது பிளட்ல இருக்கக்கூடிய சுகருடைய அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணுது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கருவேப்பிலை. கருவேப்பிலை இலை பொடியை கூட தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வரோம் அப்படின்னா வெகு சீக்கிரத்திலேயே பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம் நமக்கு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டு விடலாம். கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ மாவுச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து அதிக அளவு நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம் அப்படின்னாலும், தீவிர மது இருந்தக்கூடிய பழக்கம்லாம் நமக்கு இருக்குது அப்படின்னாலும், நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமாக நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் கல்லீரல் நமக்கு வந்து அலர்ச்சி ஏற்படும். அதாவது கல்லீரல் சார்ந்த செயல்பாடுகளில் சுணக்கம் ஏற்பட்டு கல்லீரல் வந்து பாதிப்படைய ஆரம்பிக்கும். நச்சு கிருமிகள் அதிகமாக சேர்ந்துடும், கொழுப்பு அதிகமாக சேர்ந்துடும். ஏன்னா நம்மளுடைய உடலில் கொலஸ்ட்ரால் சேரக்கூடிய பகுதி வந்து கல்லீரல் தான். ஸோ இப்படி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா முதல்ல நீங்கள் இந்த பழக்கத்தெல்லாம் நிறுத்தணும். மாவுச்சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளை கண்ட்ரோலாக தான் சாப்பிடணும். மது நீங்கள் அருந்தவே கூடாது. நான்வெஜ்லாம் சாப்பிட்டீங்கன்னா வாரத்தில் ஒரு தான் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி கடுமையான உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கணும். அப்போ நீங்கள் கருவேப்பிலை அடிக்கடி பச்சையாகவோ அல்லது உணவுகளை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா கல்லீரல் சம்பந்தமாக ஆல்ரெடி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கொழுப்புகள், நச்சு கிருமிகள் எல்லாமே வெளியேறிடும். கல்லீரல் வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய உடலில் நம்மளுடைய உறுப்புகளில் வந்து ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து அதை எவ்வளோ சீக்கிரமாக வந்து விடுபட முடியாது. ஆனால் கல்லீரல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உறுப்பு மட்டும் நம்மளுடைய உடலில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுன்னா செல்களை மீண்டும் புதுப்பிச்சிக்கும். ஆனால் அதுக்கும் ஓரளவுக்கு தான் கல்லீரல் கெப்பாசிட்டி இருக்குது. அளவுக்கு அதிகமாக கல்லீரலில் வந்து அதோடைய செயல்பாடுகளை சுணக்கம் பண்ணோம் அப்படின்னா கல்லீரல் பாதிப்படைந்து விடும். ஸோ அதனால் கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறது கருவேப்பிலை உதவிகரமாக இருக்கும். மூல நோய் தீர்வதற்கு கருவேப்பிலையை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இப்போது அதிகமாக காரசாரமாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது, தொடர்ந்து ஒரே இடத்துல உட்காந்து நீண்ட நேரம் பணிபுரிவது, நாள்பட்ட மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சு அப்படின்னா மூலம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த மூல நோயை விரைவில் குணப்படுத்துறதுக்கு, அந்த மூலத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய புண்களை வந்து ஆற வைக்கிறதுக்கு கருவேப்பிலை சிறப்பாக செயல்படும். எனவே ஃபைல்ஸ் இருக்கிறவங்க, இந்த மூல பாதிப்புக்குள்ளானவங்க வந்து கருவேப்பிலையை அடிக்கடி உங்களுடைய மெடிசின்ஸோட சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுக்கணும். நீங்கள் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸோட சேர்த்து கருவேப்பிலை சாப்பிட்டீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் விரைவில் வந்து இந்த மூலம் நோய் உங்களுக்கு குணமடைவதற்கு கருவேப்பிலை உறுதுணையாக இருக்கும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம். உடலினுடைய அனைத்து உடல் உறுப்புகளுக்கும் ரத்தத்தை பாய்ச்சக்கூடிய உறுப்பாக இதயம் இருக்குது. அதாவது இதயத்தின் வழியாக தான் பிளட் வந்து பியூரிஃபை ஆகும். அதாவது ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு மற்ற எல்லா பாங்களுக்குமே அனுப்பப்படும். ஸோ அந்த மாதிரி இதயம் இந்த மாதிரி ஒரு சிறப்பான வேலையை செய்யுது. ஆனால் இதயத்தில் வந்து மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகளில் வலுவிழுந்து போவது போன்ற பிரச்சனைகள் எதனால் ஏற்படும் அப்படின்னா ரத்த நாளங்கள் மிக சிறப்பான அளவில் இயல்பாக சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதுல ஏதாவது தடை ஏற்பட்டுச்சு அப்படின்னா பல விதமான பாதிப்புகள் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி ஏற்படாமல் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு, பிபியை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் கருவேப்பிலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதயம் எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கருவேப்பிலை உறுதுணையாக இருக்கும். இதய சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து எதுவுமே வராது. நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம். எனவே தொடர்ந்து கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளுங்க. இனிமேலாவது உங்களுடைய உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து சாப்பிட்டு பழக ஆரம்பிங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய வளமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.